வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜூன் 3 கலைஞர் தினம். முத்தமிழறிஞர் அப்படின்னு அத்தனை தமிழ் மக்களும் போற்றக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள். முன்னெப்போதும் இல்லாத வகையில், அதாவது அவர் உயிரோட இருந்த போதும் சரி, அவர் மறைந்த பிறகு அவரது மகன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய போதும் சரி, கலைஞரின் பிறந்தநாள் விழான்றது எப்படி நடக்குமோ அதற்கு சற்றும் குறைவில்லாத விமர்சையாக இந்த ஆண்டும் அவரது பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க உலகெங்கும் உள்ள தமிழர்கள் கொண்டாடுறதை பார்க்க முடியும். இவ்வளவுதான் கலைஞர் பெயரை, கலைஞர் புகழை மற்றவர்கள் திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சாலும் மக்கள் அவர் மீது இயல்பா வச்சிருக்கிற அந்த அன்பு, இன்னொன்று மக்களுக்காக அவர் தான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் செஞ்சிரு, முதலமைச்சராக இல்லாத போதும் கூட அவர் செய்த அந்த பணிகள் இருக்குல்ல, நலத்திட்ட பணிகள், அதற்காக மக்கள் இன்னும் கூட அவரை நன்றியோடு நினைச்சு பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. கலைஞர் 1969 முதல்வராக பதவியேற்றார். அதன் பிறகு தொடர்ச்சியாக மாறி மாறி அவருக்கு அந்த முதல்வர் பதவின்றது கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக அவர் 10 ஆண்டு காலம் அவரால் இந்த பதவியில் இருக்க முடியல, இருக்க விடலை. ஒவ்வொரு முறையும் இப்போ 69 அவர் பதவிக்கு வந்தார். 71 தேர்தலில் மீண்டும் அவர் ஜெயிச்சார். மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். வரலாறு காணாத வெற்றின்றது அந்த 71 தேர்தலில் திமுக பெற்றது தான். 200+ அந்த தேர்தலில் திமுக பெற்ற இடங்கள், திமுக கூட்டணியோட. அந்த 5 ஆண்டு காலம் அவரை முழுமையாக ஆள விடலை. எமர்ஜென்சி வந்துருச்சு. அவரை அவருடைய அரசை கலைச்சாங்க. மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய கொடுமைகளை அவர் அனுபவிக்க நேர்ந்தது. அவரது ஆட்சி காலம் எப்போதுமே ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக மாறும். அதாவது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவாங்க. அது கலைஞர் 1996 பதவியேற்கிறார். அதாவது 69 to 71, 71 to 75, 75க்கு பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அதன் பிறகு 13 ஆண்டு காலம் கலைஞர் முதல்வராக முடியவே இல்லை. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் கலைஞரால் சட்டப்பேரவை தேர்தல் எதுவும் ஜெயிக்கவே முடியல. ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அவங்க ஜெயிச்சாங்க. மற்றபடி பெரும்பாலான தேர்தல்கள் தோல்விதான். ஆனாலும் அந்த கட்சியை மிக கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். தன்னுடைய விசுவாசிகள் அல்லது இந்த திமுகவினுடைய தூண்களாக இருந்த தலைவர்கள் யாரையுமே ஒரு இழக்கலை, கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். அதனுடைய விளைவு 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்தது. ஒரு 5 ஆண்டு காலம் காட்டாட்சி காலம். அந்த 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு 96 மீண்டும் முதல்வராக அவர் பதவிக்கு வர்றார். ஏன் இந்த டீட்டெயில் சொல்கிறேன்னா, கலைஞருடைய ஆட்சி எப்படிப்பட்டது, கலைஞர் என்ன மாதிரி தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டுவார், கடைசியில் மக்கள் அவருக்கு என்ன பரிசளிப்பாங்க, அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான். வேற ஒன்றும் இல்லை. யாரையும் திட்டத்துக்கு கம்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கலைஞர் அந்த 96 2001 வரைக்குமான காலகட்டம் உண்மையில் அவரது ஆட்சி காலம் மிக சிறப்பாக இருந்தது. அந்த 5 ஆண்டு காலம் அதில் தான் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நமை திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. உழவர் சந்தையை அறிமுகப்படுத்துகிறாரு. எல்லாமே நல்ல திட்டங்கள் அப்படின்னு கொண்டாடப்பட்டவை, மக்களுக்கு உடனடியாக பலன் தருகிற திட்டங்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகள், இது எல்லாத்தையும் முடிந்தவரை, அதாவது கலைஞர் அவருடைய வார்த்தைகளை சொன்னால் 90% வரைக்கும் அந்த ஆட்சி காலத்தில் அவரால் இந்த நீர்நிலைகள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டன, தூர்வாரப்பட்டன. அதனுடைய விளைவு என்னன்னா, அவருக்கு ஒரு பெயர் வந்தது. அப்போ அதாவது மாமன்னன் ராஜராஜன் ஆட்சி காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டது அல்லது பராமரிக்கப்பட்டதுன்றது அதுதான் முதல் முறை. மக்களாட்சி அப்படின்னு ஒன்று வந்த பிறகு எந்த முதல்வரும் செய்யாத அவர் கலைஞர் செஞ்சார். அனைத்து, அதாவது காவிரி ஆறு, காவிரியின் துணை நதிகள், 6 ஏரிகள் அல்லது குளங்கள், இப்படி பல நீர்நிலைகளை அவர் சுத்தம் பண்ணார். நிறைய நலத்திட்டம், குறிப்பாக கல்வித்துறையில் பல்வேறு புதிய சலுகைகளை மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
அப்போ வந்து முதுகலை பட்டம் வரைக்கும் தான் வந்து உதவித்தொகை தருவாங்க மாணவர்களுக்கு. முதுகலை பட்டத்துக்கு பிறகு கல்வி உதவித்தொகைங்கிறது கிடைக்காது. அவங்க தான் காசு செலவு பண்ணி படிக்கணும். அப்போ அந்த முதுகலை ஆய்வு படிப்புகள் இருக்கு, எம்ஃபில் பிஹெச்டி, இது ரெண்டு இருக்கு. இப்போ எம்ஃபில் கிடையாது, எம்ஃபில் பிஹெச்டி. இப்போ எம்ஃபில் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பெரிய தொகை செலவாகும். ஏன்னா அது வந்து ஸ்டடி பண்ணணும், ஃபீல்டுக்கு போயிட்டு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், அதே போல் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்யணும். இதற்கெல்லாம் வந்து பணம் செலவாகும். ஆனால் கை காசு போட்டு தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும், அல்லது ஏதாவது கடன் தான் வாங்கணும். அந்த நிலை வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டுத்துக்குமே வந்து உதவித்தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போடுறாரு. அது வரைக்கும் வந்து முதுகலை பட்ட வரைக்கும் தான் வந்து உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. கலைஞர் உத்தரவின் பேரில் தான் வந்து முதுகலை ஆய்வு படிப்புக்கு வந்து கல்வி உதவிங்க, நிதி உதவிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சு. இது இது வந்து பல மாணவர்களுக்கு, ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அல்லது இந்த ஆய்வு பட்ட மேற்படிப்புகள் இருக்க அதையெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, அல்லது அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு கல்வி நிறுவனத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே படிக்கிற மாணவர்கள் எப்படிப்பட்டவங்க அதை சொல்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிரசிடென்சி காலேஜ் அல்லது சென்னை பல்கலைக்கழகம் இந்த மாதிரியான பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா இந்த மாநிலத்தின் மூளை முடுக்கிலிருந்து மிகுந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த பல மாணவர்கள் வந்து ஆய்வு படிப்புகளை மேற்கொள்வாங்க. எம்ஃபில்லோ அல்லது பிஹெச்டியோ இதெல்லாம் பண்ணுற பசங்களை பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார பசங்க, பெரிய சீமான் வீட்டு பசங்க அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே ஹாஸ்டல், ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் தங்கி இந்த எம்ஃபில் பிஹெச்டி வந்து படிப்பாங்க. அப்போ செலவுக்கு எவ்வளோ காசு ஆகும்? கல்வி உதவித்தொகை அல்லது ஏதோ ஒரு அரசு தரப்புலேருந்து ஒரு உதவி கிடைக்கலன்னா அவர்களுடைய நிலை என்னவாகும்? இப்படி ஒரு உதவி இருக்கு, இந்த மாதிரி அரசு உதவி பண்ணுதுன்ன பிறகு பல மாணவர்கள் வந்து அந்த ஒரு அந்த ஃப்ரீ மைண்டாக வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து அதற்கு முன்வர ஆரம்பித்தாங்க. இப்படி இந்த ஒரு இதில் மட்டும் கிடையாது, பல துறைகளிலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 4 கால் பாய்ச்சலில் வந்து அந்த முன்னேற்றம்ங்கிறது நடந்தது எப்போன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில். கலைஞர் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போதும் கல்வித்துறையில் வந்து இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வந்து மாணவர்களுக்கு கூடுதலாக என்ன சலுகை தரலாம், கூடுதலாக வந்து அவனுக்கு என்ன தரலாம், இப்படியே யோசிக்கிற ஒரு ஆட்சியாளராக தான் கலைஞர் இருந்தார். நான் வந்து ஒரு செய்தியாளராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் வந்து கலைஞருடைய ஆட்சியை பார்த்துருக்கேன். கலைஞரின் அந்த 15 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நான் முழுமையாக செய்தி சேகரிக்க வந்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து தலைமைச் செயலகம் பல பகுதிகளுக்கு கலைஞர் தொடர்புடைய அந்த செய்திகள் வந்து சேகரிச்சிருக்கேன். கலைஞரை வந்து அருகிருந்து பார்த்துருக்கேன். அது ஒரு செய்தியாளனா அவருடைய அவர் தருகிற செய்திகள், அவர் எடுக்கிற முடிவு செய்திகளை வரும்போது ஆச்சரியமாக இருக்கும். மக்களை பற்றி அந்த அளவுக்கு யோசிக்கிற ஒரு முதல்வராக கலைஞர் வந்திருந்தார். ஆனால் ஒவ்வொரு 5 ஆண்டு முடியும் போதும், அதாவது கலைஞர் ஆட்சி காலம் ஒவ்வொரு 5 ஆண்டு முடியும் போதும் அவருக்கு மக்கள் தருகிற பரிசு என்ன தெரியுமா? தோல்விதான். இப்போ இந்த 96லிருந்து 2001 வரைக்கும் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்னு சொன்னோம்ல, 2001 இவர் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையோட நிற்கிறார் தேர்தலில். நம்ம இந்த வாட்டி வந்து திமுகவை தவிர வேற எந்த, ஏன்னா அதுக்கு முன்பு ஊழல் புகார் வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு போயிருக்காங்க, பல்வேறு வழக்குகள் அவங்க மேலே இருக்கு. ஏன் தேர்தலில் நிற்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஜெயலலிதா பேர் வந்து கெட்டு போயிருக்கு. அப்போ அந்த தேர்தலில் அதிமுக எழவே முடியாது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கணிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த தேர்தலில் நிச்சயமாக ஜெயலலிதா ஜெயிப்பாங்கன்னு சொன்னதும் நான் தான். அது பெரிய செய்தியாகவே வந்தது நாளிதழில். அப்படி இருந்த சூழல், அவ்வளோ நம்பிக்கையோட கலைஞர் இருந்தார். ஆனால் வந்து அவருக்கு கூட்டணி கை கொடுக்கல. கள சூழல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜெயலலிதாவையே மக்கள் விரும்புகிற அந்த ஒரு நிலை இருந்தது. அதை வந்து அவர் புரிஞ்சிக்க தவறிட்டார் அல்லது கணிக்க தவறினார். அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்தாங்க. 5 ஆண்டு சிறந்த ஆட்சி நடத்தின கலைஞருக்கு அந்த 5 ஆண்டு முடிவில் தோல்வியை தான் வந்து இந்த மக்கள் பரிசாக கொடுத்தாங்க. அதன் பிறகு 2006 வந்து
அவர் மீண்டும் முதல்வர். அவர் 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி. கிட்டத்தட்ட அது 1996 அந்த ஆட்சியோட நீட்சியாக தான் இருந்தது. சில விஷயங்கள்ல மாறி இருந்தாங்களே தவிர அதனுடைய நீட்சியாக தான் இருந்தது. அதுக்குள்ள இப்போ ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. அதனால ஜெயலலிதாவுக்கு வந்து வேற ஒரு முகம் வந்துருச்சு. அப்போ 96 டு இது 91 96லேருந்து ஜெயலலிதா அப்போ இல்லை, அவ்வளோதானே தவிர மற்றபடி சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு கலைஞர் 2006ல் திரும்ப வர்றார். அந்த 2006லேருந்து 2011 வரைக்குமான ஆட்சி காலம், அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. கலைஞர் வந்து உண்மையிலேயே ரொம்ப கடும் விமர்சனத்துக்கு உள்ளான ஆட்சி காலன்றது அந்த 5 ஆண்டு காலம் தான். அதில் நிறைய திரைப்பட விழாக்கள், அதில் நிறைய அவர் கலந்துக்கிட்டார். அதே போல் ஈழப்போர் நடந்தபோது வந்து ஒரு உறுதியான முடிவெடுக்க தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதனுடைய விளைவு வந்து 2011ல் அவர் வந்து ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அதோடு வந்து அவர் மீண்டும் முதல்வர் பதவியில் உட்கார்ற வாய்ப்புங்கிறது அவருக்கு அமையாமையே போயிடுச்சு. 2011ஓட கலைஞர் அந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு மீண்டும் வராமல் போயிட்டார். ஆனால் இந்த அவர் முதல்வராக இருந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் வந்து சந்திச்சிருக்கு. ஒவ்வொரு படிநிலையாக வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்தில் தான் வந்து அது அதிகமாக இருந்திருக்கு. அந்த மாநில சுயாட்சி ஆகட்டும் அல்லது மாநில உரிமைகளை மத்திய அரசு நிலைநாட்டுவதாகட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து கலைஞர் ஒரு முன்னோடியாக பயணியராக இருந்திருக்கார். இப்போ அவர் மீது திட்டமிட்டு கட்டமைப்பாங்க. ஒவ்வொரு அந்த ஆட்சி காலம் நெருங்கும் போது வந்து கலைஞரை மிக மோசமானவராக சித்தரிக்கிறது, திமுக ஆட்சி காலத்தை மிக மோசமான ஆட்சி காலமாக சித்தரிக்கிறது. இந்த நேரேஷனுங்கிறது ஒவ்வொரு முறை திமுக அரசமைத்து அந்த அரசு முடிகிற காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு பழியை வந்து அவங்க மேலே சுமத்துறத இங்கே இருக்கிற ஒரு மீடியாவோட ஒரு பகுதியும் சரி அல்லது அறிவார்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டமும் சரி தொடர்ச்சியாக வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியிலையும் அதை தான் செஞ்சாங்க. ஆனால் இவங்க என்னதான் செஞ்சாலும், என்னதான் இவங்க தங்களுக்கு எதிராகவே செய்தாலும் கூட தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்காக களமாடுகிற கட்சியாக திமுக இருக்குது. அந்த உணர்வை ஏற்படுத்திட்டு போனது கலைஞர் தான். அது கலைஞர் ஏற்படுத்தின உணர்வு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மையிலேயே வாழ்நாளில் யாரும் மறக்கவே கூடாது. உன்னால் நன்மை அடைஞ்ச எல்லாருமே உங்ககிட்ட நன்றியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. இதுதான் கலைஞர் சொன்ன பொன்மொழி. எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை, என்ன ஒரு தீர்க்க தரிசனம் யோசிப்பாருங்க. உன்னால் பலனடைஞ்ச எல்லாருமே உங்கள்கிட்ட நன்றியோடு இருப்பாங்கன்னு நீ நம்பாத, அதை எதிர்பார்க்காத. அதை எதிர்பார்க்காம வேலை செஞ்சேன்னா நீ ஏமாற மாட்ட. அதுக்கு தான் கலைஞர் அதை வந்து சொன்னார். அதை வந்து மு.க. ஸ்டாலின் முழுமையாக கடைபிடிக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனுடைய விளைவு தான் வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையாகட்டும் அல்லது அவருடைய ஒவ்வொரு செயலும் வந்து நமக்கு அதை நினைவூட்டுகிறது. மிக மோசமாக தன்னை விமர்சித்த விஜயை முதல்வராக பதவியேற்ற அந்த முதல் நாளே வந்து வீடு தேடி வராரு. அவர் இன்முகத்தோடு வரவேற்று வாழ்த்தையும் ஆலோசனையும் சொல்லி அனுப்புகிறார். வாழ்த்து மட்டும் இல்லை, ஆலோசனையும் சொல்லி அனுப்புகிறார். கூடவே இந்த ஆட்சி நீடிப்பதற்கான ஆதரவையும் கொடுக்குறார். இந்த மனநிலை அவருக்கு வந்தது எங்கிருந்துன்னா கலைஞர்கிட்ட இருந்தார். கலைஞர் வந்து சொன்னார். சொல்றதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கிறது செய்யறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். கலைஞரை கூட வந்து அதை கடைப்பிடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் மு.க. ஸ்டாலின் வந்து அதை கடைப்பிடிக்கிறார். அந்த வகையில் கலைஞர், மு.க. ஸ்டாலின் இருவருமே வந்து தமிழ்நாட்டினுடைய மிக பெருமைக்குரிய தலைவர்களாக நம்ம பார்க்கணும். திமுக நிச்சயமாக வந்து இந்த நெருக்கடியெல்லாம் வந்து எதிர்த்து போராடும், இதிலிருந்து மீண்டு வரும். அதனால பெரிய சந்தேகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கலைஞர் அப்படித்தான் வந்து இந்த கட்சியை உருவாக்கி வச்சுருக்காரு, வளர்த்து வச்சுருக்காரு. அதனால் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான் மீண்டும் இந்த திமுக நெருக்கடியிலிருந்து இந்த இருளை வந்து கிழிச்சிக்கிட்டு உதயசூரியனாக வெளியே வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இந்த ஆண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். ஏன்னா அந்த கட்சியை மட்டும் தோல்வி நேரத்தில் அந்த கட்சியை தனித்து விட்டுட்டு எல்லாருமே யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அந்த பக்கமாக தாவி போயிட்டார். உதயசூரியன், அதாவது திமுக தனித்து விடப்பட்ட ஒரு தோற்றம் தான் தெரியுது. ஆனால் பாருங்க, கலைஞர் பிறந்த நாள் வந்துருச்சு.
யாரெல்லாம் இங்கிருந்து ஓடினாங்களோ, யாரெல்லாம் இங்கிருந்து பிரிஞ்சு போனாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து மறக்காம கலைஞருக்கான அந்த மரியாதையை செலுத்துறாங்க. அவரை நன்றியோட நினைச்சு பார்க்குறாங்க. அவரால என்னென்ன பலன் இந்த தமிழ்நாடு அடைஞ்சதுங்கிறத சொல்லி காட்டுறாங்க. மக்கள்கிட்ட அத பத்தி பேசுறாங்க. அதுதான் கலைஞருடைய அந்த மிகப்பெரிய அவர ஒரு ஸ்டேட்ஸ்மன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிறத அந்த காலம் வந்து ஒவ்வொரு கட்டத்துல வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆண்டு பிறந்த நாள் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நான் பார்க்குறேன். மீண்டும் கலைஞர் தின வாழ்த்துக்கள்.